நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமானப்படுறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம். காலப்புருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து ராஜயோக அதிபதி கிரகம் சுக்கிரன். சரிங்களா? இங்கே இந்த மாதம் வந்து பாருங்கள் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார். கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும், நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்கும். ராசிநாதனே 2ஆம் இடத்துக்கு இருக்கிறனால குடும்பத்தை எப்படியே காப்பாற்றிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பாதசனி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஏன்னா கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக கும்பராசிக்காரங்களோட நிலைமை ஒரு படுமோசமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி உங்களை போட்டு ஒரு வழி பண்ணியிருப்பார், போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பார். நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு சரியாகும், கவலைப்பட வேண்டாம். ராசியில் ராகு இருக்கார். சரிங்களா? ராசியில் ராகு இருந்தால் கூட உங்களுக்கு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது, பிரம்மாண்டமாக யோசிக்கிறது இதெல்லாம் இருக்கும். அதனால் ஆசைப்பட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இறங்கி அதில் போய் சிக்கிடாதீங்க, கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க கும்பராசிக்காரங்க, நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, நம்பிக்கை துரோகம் சந்திச்சிருக்கீங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இனி வந்து அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. சரிங்களா? ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்ச குருவும் இந்த மாதம் உங்களுக்கு கார்த்திகை 19ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து உங்கள் ராசியும் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அதனால் பெரிய பாதிப்புகள் வராது உங்களுக்கு. சரிங்களா? பயப்பட வேண்டாம். எதிர்பார்த்த வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியிலே கிடச்சிரும். கார்த்திகை மாதம் 15, 16, அந்த 19ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கார்.
சனி 2ஆம் இடத்துல இருக்கிறனால, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அது ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். போராடிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு பண பிரச்சனை, ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை, ஒரு சில பேர் அசிங்கமானப்பட்டு இருக்கீங்க, தலை குமிச்சு நின்றுட்டு இருக்க நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பாக அந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? பயப்பட வேண்டாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு தொழிலுக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான். அவரும் உங்களுக்கு 10ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கார். அது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பிற்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி, கார்த்திகை 21ஆம் தேதியெல்லாம் செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ தொழில் மூலமாக லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாமே இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் பெருசாக பாதகம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக போயிடும். சரிங்களா? நல்ல விஷயங்கள் 7.5 சனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வரன் தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. வரன் தேடிட்டு இருக்கவங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஜாதகம் பார்த்துருப்பீங்க, வரன் செட் ஆகிருந்திருக்காது, நிறைய முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க, வரன் அமைஞ்சிருந்திருக்காது. இதெல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதம். சரிங்களா? 7.5 சனியில் வந்து பாத சனியில் வந்து கல்யாணம் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க. நிறைய பேர் ஜென்ம சனியிலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அஷ்டம சனியில் தான் சில தடங்களை கொடுக்கும். ஆனால் 7.5 சனியில் தடங்கள் பெருசாக இருக்காது. வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை தான் உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு கொடுத்துருப்பார். அதனால் கவலையப்படாதீங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறீங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தான் இந்த மாதம். திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு தேடி வரப்போகுது. முக்கியமாக சொல்லப்போனால் 10ஆம் இடத்துல சூரியனும் உங்களுக்கு இருக்கார். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது இந்த மாதம். சரிங்களா? அதனால் பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.